வணக்கம் நண்பர்களே. இதற்கு முந்தைய காணொளியில் ஒரு வினாவோடு நிறைவு செய்திருந்தேன். அந்த காணொளியில் உடலை இயக்குவது உயிர் என்றால் உயிரை இயக்குவது எது? இது மிகப்பெரிய ஒரு வினா. பிறப்பு என்பது 4 நிலைகளை சொல்கிறார். வியர்வை, நிலம், முட்டை, கரு, அதாவது கருப்பை. இந்த 4 நிலைகளும் உயிர்கள் இந்த பூமியிலே இருக்கிறது. ஒரு வினா இங்கே, 4 நிலையிலே இருக்கும் உயிரும் 4 வகை உயிரா, அல்லது ஒரே உயிர் 4 நிலைகளாக பிரிந்து செல்கிறதா? இந்த ஒரு வினா. ஒரு விதையினுள்ளே ஒரு மிகப்பெரிய மரம், லட்சக்கணக்கான இலைகளும் ஆயிரக்கணக்கான காய்கனிகளும் மீண்டும் ஆயிரக்கணக்கான விதைகளும் அந்த காலத்தால் மாறக்கூடிய நிலையிலே மடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. வியர்வை என்ற அமைப்பிலே பேன் அதனுடைய உருவம் மடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. முட்டை என்ற வடிவிலே பறவைகளின் தாய்ப்பறவையின் உருவம் மடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. கருப்பையிலே பாலூட்டிகளின் உருவம் மடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மடிப்பு நிலை வளர்கிறது. உயிர் வந்தவுடன் வளர்கிறதா, அல்லது வளர்ந்தவுடன் உயிர் வருகிறதா? எது முதலில் நடக்கிறது? இது மிகப்பெரிய வினா. முதலில் உயிர் என்பது என்ன? இதற்கான விடை இன்னும் சரியான நிலையிலே கிடைக்கவில்லை என்றே நான் கருதுகிறேன். ஒரு மனிதன் இருக்கிறான். அந்த மனிதன் இருக்கும் வரை இருக்கும் உறுப்பு இறந்த பிறகும் இருக்கிறது. அந்த கண், காது, மூக்கு, செவி, இதயம், உள்ளுறுப்புகள் அனைத்தும் இருக்கிறது. அவன் இறந்து விடுகிறான். இறந்த பிறகு ஏதோ ஒன்று வெளியே செல்கிறது. அந்த வெளியே சென்ற ஒன்று உள்ளே இருக்கும் வரை இயக்கம் நடைபெறுகிறது. அந்த வெளியே செல்லும் எது, உள்ளே வந்தது எது? அந்த இரண்டும் உயிர் என்று அழைக்கிறோம். அப்படி என்றால் இந்த உயிர் எங்கிருந்து வந்தது? அது சோதி நிலையா, மூலமா, அல்லது மூலத்தின் இருப்பா? ஒன்றும் புரியவில்லை. ஒரு மரம் உயிரோடு இருக்கும் வரை அது காய்க்கிறது, பூக்கிறது, கனி தருகிறது, விதை தருகிறது. அது இறந்தவுடன் மண்ணிலே புதைந்து விடுகிறது, மீண்டும் மூலத்திலே கலந்து விடுகிறது. அது மீண்டும் என்னவாக மாறுகிறது? அந்த மர இலைகளை உண்ண ஏகப்பட்ட ஏற்பாடுகள். அந்த மரம் மக்கச் செய்து மண்ணோடு மண்ணாக கலப்பதற்கு ஏகப்பட்ட நிலையிலே ஏற்பாடுகள். என்ன விசித்திரம், என்ன அற்புதம், என்ன வியப்பு! இதெல்லாம் நாம் சிந்திக்கும் போது நம் சிந்தனை இறைவனை நோக்கி செல்கிறது. இந்த ஏற்பாடு எப்படி நடக்கிறது? அதாவது முட்டை உடைகிறது, குஞ்சு வெளிவருகிறது, கருப்பையிலே பாலூட்டியின் உருவம் வளர்கிறது, வளர்ந்தவுடன் அது வெளியே வர ஏற்பாடு செய்கிறது. விதை முளைத்தவுடன் மரமாகிறது.
அதற்கு ஒரு தனி ஏற்பாடு. இப்படி எண்ணற்ற நிலையிலே ஏற்பாடுகள். இந்த உயிர் வெளிப்படுகிறதா அல்லது ஏற்கனவே அடைக்கப்பட்டு நிலையில இருக்கிறதா? இது ஒரு தோற்றமா? பஞ்சபூதத்தோடு இணையும் போது ஏற்படும் ஒரு கலப்பு நிலையா? உயிர் ஒடுங்கி இருக்கிறதா? உயிர் மறைந்து இருக்கிறதா? அல்லது உயிர் விதைக்கப்படுகிறதா என்ற பலவித வினாக்கள். இந்த கடலை எடுத்துக்கொண்டால் கடலும் அந்த அதிலே தோன்றக்கூடிய அலையும் நீர்தான். கடலின் சலனம், அசைவு அங்கே அலையாக மாறுகிறது. இது போன்ற நிலை மூலம் அசையும் போது உயிராக மாறுகிறதா? இருப்பு நிலை இயக்கமாக மாறுகிறதா? பல வினாக்கள். ஞான பெருமக்கள் அனைத்தையும் சோதி என்னும் ஒளி என்கிறார்கள். இந்த இருப்பு நிலை மூலம் எப்படி சோதியாக மாறுகிறது? இதற்கு எப்படி உந்துதல் ஏற்படுகிறது? இதற்கான ஆற்றலை கொடுப்பது யார்? மிகப்பெரிய வினா. இதை தேடுவோம், தேடிக்கொண்டே இருப்போம். மூலம் அசைவது, சோதி தோன்றுவது, இதற்கெல்லாம் மூலம் இருப்பா? அந்த இருப்பு எப்படி இருக்கிறது? இந்த வினாவோடு இந்த காணொளி உங்கள் சிந்தனையிலே இந்த வினா எழுந்து கொண்டே இருக்கட்டும். உயிர் தோற்றமா, வெளிப்பாடா, ஏற்கனவே செய்யப்பட்ட ஒரு நிலையா? நன்றி. மீண்டும் சந்திப்போம்.